மீண்டும் ஒரு தடவை இந்த நாட்டிலே அந்த போதை வசதிக்கு இரையான அந்த போதை வசதியுடன் தொடர்பு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்றோம். அதை தொடர்ந்து நாங்கள் ஆற்றுகின்றோம். சில நேரம் இதை தடுக்க இருக்கும் சில நிறுவனங்களில் கூட இரண்டாவது நபர்கள் கூட இந்த போதை வசதியுடன் தொடர்பு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். கைது செய்ய நாங்கள் செய்திருக்கின்றோம். அவற்றை சாட்சிகளுடன் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கும் நிறுவனங்கள் அதில் மேல்மட்டத்தில் நபர்களை கூட இந்த வியாபாரத்துடன் தொடர்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த வியாபாரிகள் அவற்றை நாங்கள் நிறுத்த வேண்டும். நான் நினைக்கின்றேன் எமது பாதுகாப்பு செயலாளர், எமது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், எமது போலீஸ் அதிபர், எமது முப்படை தலைவர்கள் இவர்கள் யாருமே இந்த பாதாள உலக கோஷ்டிகளுடன் அல்லது போதை வஸ்து வியாபாரிகளுடன் தொடர்பு இல்லை என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். ஒரு காலகட்டத்திலே இந்த அதிகாரிகளை காசு கொடுத்து வாங்கினார்கள், கொள்வனம் செய்தார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த அதிகாரிகள் போதை வஸ்து வியாபாரிகளுக்கு அடிபணிந்து செயல்பட்டார்கள். இது முற்று முழுதாக மாறி இருக்கின்றது. இந்த கைது செய்ய இருக்கும் இந்த துறை இது சுத்தமாக இருக்கின்றது. ஆனால் இன்னும் சில இடங்களிலே ஒரு சில சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். நான் அந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் கேட்டு நிற்பது, அந்த தொடர்புகளை இன்றே நீங்கள் விலக்கி விடுங்கள். எங்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு இரண்டு பாதைகள் தான் இருக்கின்றன. ஒன்று, அந்த தொடர்பை நீக்குங்கள், அல்லது அந்த துறையிலிருந்து நீங்கள் நீக்குங்கள். அந்த போதை வஸ்து தொடர்புடன் இருப்பவர்கள் எமது அரசு அதிகாரிகளின் தொடர்புகளை நாங்கள் முற்றாக நீக்குவோம். எங்களுக்கு தெரியும், பாதுகாப்பு துறையிலே போலீசார் எவ்வளவு கஷ்டப்படும் தலைவர்கள் காணப்படுகின்றார்கள். ஏழப்படுத்தும் சம்பவம் தான் போதை வஸ்து விற்பனையாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் அந்த ஒரு சில அதிகாரிகள். ஆகவே எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் இந்த போதை வஸ்து ஒழிப்பு திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். அதை முற்றுமுழுதாக நாங்கள் தடுப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஒரு காலத்திலே ஒரு கருத்திருந்த சமூகத்திலே ஏதாவது போதை வஸ்து தொடர்பான தகவலை போலீசாரிடம் சொன்னால் அந்த தகவல் போதை வஸ்து வியாபாரியின் காதிலே அவற்றை கேட்கப்படும் என்று. அவை சில இடங்களிலே ஏற்பட்ட சில சம்பவங்களாகும். ஆகவே ஒட்டுமொத்த போலீசாருக்கும் அது ஒரு கீழ்த்தரமான சம்பவமாக இருந்தது. ஆகவே அதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, எமது நாட்டின் பொதுமக்கள் இதன் தொடர்பாக மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், உங்களது பிள்ளை இந்த போதை வஸ்து அச்சுறுத்திலே இரையாகினார். என்ன நடக்கும்? அந்த பிள்ளையின் ஒரு எதிர்காலமே இருந்த ஒரு எதிர்காலம். பிள்ளைகள் பெரும் எதிர்பார்ப்புடன் தான் பிள்ளைகளை வளர்ப்பார்கள். அந்த எதிர்பார்ப்புகள் முற்றாகவே சரிவடையும்.
ගමෑතුලේ කුඩු ගෙදරක් කියලා නින්දවට වාඩි වෙනවා. கிராமத்திற்குள் ஒரு போதை வஸ்துக்கு அடிமையான குடும்பம் என்று முழு கிராமமே அவற்றை ஓரம் காட்டுவார்கள். මුළු ජනතාවට මුහුණ දෙන්න බැරි තත්ත්වයක් ඇති වෙනවා. மக்களுக்கு முகமுறுக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும். මුළු ගොදුරම මුළු ගෙදරම මේ ගොදුරම ஒரு ඉතිහාසයක් වෙන්න පුළුවන්. அது ஒரு வரலாறாக இருக்கும். බාලයන් ඉතිහාසෙට මිටක් පුරා නගර දීපේක. சில காலங்களிலே ஒரு சில கிராமங்களில் நகரங்களிலே தான் இந்த அச்சுறுத்தல் இருந்தது. සංකාර කලාපයක් ගෙටගෙවුණු උඩ නගර දීපේක තමයි ඉතිහාසයේ පිට අවුරුදු 20කට කීකට කලින් තිබුණේ. சுற்றுலாத்துறை மையமாக கொண்ட நகரங்களிலே தான் சில வருடங்களுக்கு முன்பு சில தசாப்தங்களுக்கு முன்பு இந்த போதை வஸ்து නගර ග්‍රාමයේ ඉතිහාසෙට පැතුණා. இது அனைத்து பாகங்களுக்கும் இன்று பரவி இருக்கின்றது. ගම්යන් නම් ග්‍රාමයේ ඉතිහාසෙට පැතුණා. ஒவ்வொரு கிராம மட்டத்திலும் மூலை முடுக்கெங்கும் பரவி இருக்கின்றது. ඉතිහාසෙත් එක්ක සම්බන්ධ අපරාධකම් ගොඩනගෙන පටන් ගත්තා. இந்த அச்சுறுத்தலுடன் பல்வேறு ஆயுத பாணிகள் இதில் தொடர்பு இருக்கின்றார்கள். ධනයක් එක්ක සුවඳන පටන් ගත්තා. அவர்கள் பெரிய அளவு பணத்தை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். අභියායම් දෙකස්සරන් සමස්තම තිබෙනවා. ஆயுதங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். අමුදාවට උනාද උනාට ගිහින් තිබෙනවා. ராணுவத்தில் இருக்கும் ஆயுதங்கள் அவர்களுடைய கையில் இருக்கின்றது. සතුටු ව්‍යාපාරවල සතුටු තිබෙනවා. ஆகவே அந்த போதை வஸ்து வியாபாரம் මුල්ලේකලකම් සතුටු තිබෙනවා. கையில இருக்கின்ற அதிகாரம் இருக்கிறது, අභියායම් සතුටු තිබෙනවා. ஆயுதங்கள் இருக்கின்றது. තමගේ ජීවිතේ කරන කිසි හැඟීමක් තරුණයෝ මර වෙඩිතියා ගන්න ඔවුන් මහදවාලේ පාර පයින් තත්ත්වයකට තිබෙනවා. வாழ்க்கை தொடர்பான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இளைஞர்கள் தற்கொலை செய்யும் நிலைக்கு இன்று මේ தள்ளப்பட்டிருக்கிறார்கள். එකරේ වර්ධනුවක් නොවේ. இது ஒரு இரவில் அபிவிருத்தி அடைந்தது அல்ல. දශක දෙක තුනක් ක්‍රමානුකූලව சில தசாப்தங்களாக இது படிப்படியாக පාලනාධිකාරී නිදාගෙන හිටියා. அதிகாரிகள் நித்திரை தூங்கியிருந்தார்கள். සමහර අය උන්ට එකතු වෙලා හිටියා. சிலர் அவர்களுடன் சேர்ந்திருந்தார்கள். ඒ ඔක්කොම ප්‍රතිඵල කරනකොට මේක විශ්වනේ බාරපත් වී තිබෙනවා. இந்த அனைத்து விடயங்களிலும் பெருமையாக இது இன்றைக்கு பெரிய ஒரு අනේ அச்சுறுத்தல். ආත්තරීමේ ගොදුරු තමයි ඒ දරුවෝ. அந்த பொறுப்பை சரியாக ஆற்றாததன் விளைவுதான் அந்த பிள்ளைகள். ඒ නිසා අපි කොච්චර රැකගින් කරලා ஆகவே நாங்கள் எவ்வளவு சுற்றி வளைத்தாலும் ඒ දරුවන් විතර හත්තර මුඩ ගන්න පළාත් නෑ. அந்த பிள்ளைகளை மட்டும் கைது செய்ததால் උපසිත දීන්න පටන් ගන්න ඕන. இதை முற்று முழுதாக அகற்றுவதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். මේ ජාවාරම උඩම ඉන්න අන්දාය හත්තර මුඩ ගන්න ඕන. இந்த வியாபாரத்திலே மேல்மட்டத்தில் இருப்பவர்களை நாங்கள் கைது ප්‍රජාතින් දාලා අඩපණ කරන්න ඕන. பிரதான விநியோகிப்பு இதை நாங்கள் தோற்கடிக்க ගම්මාන මට්ටමේ ප්‍රජාතින් දාලා අඩපණ කරන්න ඕන. கிராம மட்டத்திற்கு விநியோகிப்பதை நாங்கள் தடை செய்ய வேண்டும். ඒකට අපේ රාජ්‍යාන්තර අපි මුණ දෙන්න ලෑස්ති. அதற்கு அரசு துறையில் இருக்கும் நாங்கள் கொடுக்க தயார். හැබැයි දරුවා ஆனால் அந்த பிள்ளை අපි බේර ගන්න ඕන. பிள்ளை நாங்கள் අපි மீட்டெடுப்போம். බන්ධනාගාරවලට ගියපුවම நாங்கள் சிறைச்சாலைகளுக்கு போகும்போது අවුරුද්දාට 20 25 නාමතර තරුණියන් මේ ගොදුරු කොට පත්තල බන්ධනාගාරයට ලගිනවා. 18 வயது 20 வயது 25 வயது நகரப்புறங்களிலே வாழும் ඔවුන්ට ඉලක්කයක් ගන්නවා දිනවා. அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும். සපේකන මාත්‍ර තුන් කිරීම විතරක් නෙවෙයි. ஆகவே நமக்கு இருப்பது இந்த போதை வஸ்தை துடைக்கிறது மட்டுமல்ல, මේ මාත්‍ර වලට ගොදුරු වුණු දරුවන්ට අනාගතය අපි හදන්න ඕන. அந்த போதை வஸ்துக்கு அடிமையான பிள்ளைகளுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்போம். ඒක පුනරුත්ථාපන මධ්‍යස්ථාන ගණනාවක් අපේ රට පුරා ඇති කරනවා. ஆகவே புனர்வாழ்வளிக்கும் நிலையங்கள் பலவற்றை நாங்கள் அமைக்கின்றோம். ඔබගේ දරුවන්ට බාර දෙන්න. உங்களது பிள்ளை அந்த இடங்களில் ஒப்படையுங்கள். මාත්‍ර වලට අත්‍යවශ්‍ය දරුවෝ බාර දෙන්න. போதை வஸ்துக்கு அடிமையான பிள்ளை ஒப்படையுங்கள். නැමත අපි ඔබට மீண்டும் நாங்கள் உங்களுக்கு ඔබ අපේක්ෂා කරපු දරුවා ලබා දෙන්න. நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த பிள்ளையை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். උන්ට වෘත්තීය රැකියාව කරන්න. தொழில் பயிற்சியை வழங்குவோம். ගමට ගෙදරට රටක වැඩදායක පුද්ගලයෙකුට පරිවර්තනය කරන්න. கிராமத்திற்கு பகுதிக்கு வீட்டுக்கு ஒரு பிரியோசனமான பிரிவை විශාල நாங்கள் පුනරුත්ථාපන මධ්‍යස්ථාන ගණනාවක් අපි ඇති කරන්න உருவாக்குகிறோம். ஆகவே நாங்கள் பல்வேறு புனர்வாழ்வு நிலையங்களை அமைக்க எதிர்பார்க்கிறோம். ඉතා වැදගත් පූර්වසයට කණ්ඩායමක් පත් කරනවා. அதற்கு பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களை நாங்கள் මේ වීසන පුතුණු දරුවන් බේර ගන්න ඕන. அந்த அடிமையான பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். ඔවුන්ට හොඳ අනාගතයක් අපි හදන්න ඕන. அவர்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நாங்கள் එනිසා ඔබගෙන් ඉල්ලා සිටින්නේ. ஆகவே நாங்கள் உங்களிடம் கேட்டு நிற்பது, මේ වීසන ඔබගේ දරුවා ඉගෙන ගන්න තෙක් ඔබ බලන් ඉන්න ඕනද? இந்த அச்சுறுத்தலுக்கு உங்களது பிள்ளை இரையாகும் வரை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? ඔබගේ දොර ගාවට මේ වීසන ඇවිල්ලා තිබෙන්නේ. உங்கள் கனவு வரையும் இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது. දොර වහගෙන ඉන්න වැඩක් නැහැ. ஆகவே கதவை மூடிக்கொண்டிருப்பதால் මේ දොර කඩාගෙන ඔබගේ ජීවිතයට ඇතුල් වෙනවා. இந்த கதவை உடைத்துக் கொண்டு உங்கள் வீட்டு உள்ளுக்கு வரும் இந்த போதை අමතරව வஸ்து. මොකද රැකවරණ දුන්නත් වැඩක් නැහැ. பெற்றோர்கள் எவ்வளவு பாதுகாப்பு அளித்தாலும் பிரயோசனம். සමාජයේ මේ වීසනේ තියෙනවා. சமூகத்திலே இந்த அச்சுறுத்தல் இருக்குமானால், අමතරව ඔබට උසස් රැකියාවක් දෙන්නත් වැඩක් නැහැ. பெற்றோர்கள் எவ்வளவு உயர் பதவியிலே இருந்தாலும் பிரயோசனம். දරුවන් සමාජ ආරක්ෂිත නම්
பிள்ளைகள் இந்த அச்சுறுத்தலில் அடிமைகளாக இருந்தால் ඒ සමගත කරන්න ඕන තිබෙන්නේ. ஆகவே இதை மீட்டெடுக்க வேண்டும். නැගිටීමට ඉඩ දෙන්නේ නැහැ. தலை தூக்க நாங்கள் இடமளிக்க மாட்டோம். මා දන්නා පැලින්දර ජාතිවාද පොඩි පුඩි කරකිනවා. ஆனால் ஒரு சில இடங்களிலே இனவாத சம்பவங்கள் நடக்கின்றன. පූජා භූමිය කේන්ද්‍ර කරගෙන ගැටුම් පවතිනවා. ஒரு புனித ஸ்தலத்தை அடிப்படையாக கொண்ட முருகல் நிலைகள் ஏற்படுகின்றன. ඔයට සිල් ගන්න பௌர்ணமி அன்று அந்த சில்லெடுக்கும் பௌத்த සීමා மதத்தவர்கள் බෝධීන් වහන්සේ බෞද්ධලා යාපනය වෙනවා. திரிமா மோதி அந்த புனித ஸ்தலத்தை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். ඒකද සීලේ නෙවෙයි අපේ හාමුදුරුවෝ කියන වෛරය. அந்த இடத்தில் கூட பகை வைராக்கியம் தான் காணப்படுகின்றன. නැත්තම් පන්සල් පූජනීය ස්ථාන විශාල ප්‍රමාණයක් පවු කරලා යාපනයක තැනකට එනවා සීල් ගන්න. සීලේ විදිහේ වෛරය. ஆகவே சில நேரங்களிலே அந்த தென்பகுதியில் இருக்கும் விகாரைகளை கடந்து சில பௌத்தர்கள் இங்கே வருகின்றார்கள். அந்த வணக்க ஸ்தலங்களை செய்வதற்கு, அந்த அலுவல்கள் செய்வதற்கு. அது ඒ වගේම உண்மையான සෑම දිනයකම ගිහින් සෑම පොයකට ගිහින් පන්සල ගාව වට වෙනවා. ஆகவே அனைத்து பௌர்ணமி தினமும் இங்கு இருக்கும் இந்த பன்சலையில் அல்லது விகாரையிலே ஒன்று கூடுகிறார்கள். නිකම් මේ ජාතිවාදී නෙවෙයි. காணிக்காக அல்லாது இனவாத அடிப்படையிலே. මා අපේ බුද්ධයන්ස් වලට කිව්වා ඔයාලා බලන්න කියලා. ඒ හැම පොයකටම මේ දෙතන කෑ ගහන අය කාගේ හරි ඉඩමක් විතර තියෙනවා කියලා. நான் புலனாய்வுத்துறை சொன்னேன். புலனாய்வுத்துறைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த நபர்களுக்கு யாராவது அந்த இடத்திலே காணி இருக்கா என்று தேடி ඒ பாருங்கள். නිසා ඵලයේ අහිමි කරන ජාතිවාදී කණ්ඩායම් ஆகவே அதிகாரத்தை இல்லாமல் செல்லும் இந்த இனவாத சக்திகள் කුඩා කුඩා තැන්වල යලි ජාතිවාදී උත්සාහ කරනවා. சின்ன சின்ன இடங்களிலே இனவாத சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள். ඒ කිසිදු ජාතිවාදී ප්‍රවණතාවයකට යලි අපේ රටේ ඉස්සොත් වන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. எந்த ஒரு இனவாத செயலுக்கும் நாங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகிறேன். අපිට ඕන ජනතාව ගහගන්න රටක් නෙවෙයි. எங்களுக்கு தேவை மக்கள் சண்டை பிடிக்கும் முருகல் நிலைப்படும் நாடு அல்ல. අපිට ඕන සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රටක්. எங்களுக்கு தேவை எல்லாமே நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு. අපිට ඕන අනිකාකරේ සැකයෙන් බලන තරුණයන් නෙවෙයි. எங்களுக்கு தேவை இன்னொருத்தரை சந்தேகமாக பார்க்கும் ஒரு நாடு. අනිකාකරේ ආදරයෙන් විශ්වාසයෙන් බලන තරුණයන් අපිට අවශ්‍යයි. மற்றவர்களை அன்பாக நம்பிக்கையாக அவதானிக்கும் ஒரு நாடு தேவை. අපි ඒ සඳහා විනාමාර්ග රසක් අරගෙන ඉන්නවා. அதற்காக நாங்கள் எத்தனையோ வேலை திட்டங்கள் எடுத்திருக்கின்றோம். බලනකොට හොඳ ආර්ථික හරියක් තියෙනවා. முதலாவதாக எங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார பலம் இருக்க வேண்டும். ක්‍රීඩාවට සාහිත්‍ය අවස්ථා විශාල ප්‍රමාණයක් අපි නිර්මාණය කරන්න ඕන. அதற்காக விளையாட்டுத்துறையை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். සාහිත්‍ය කලාව සංගීතය චිත්‍රපටයට මේ යාපනයේ අලුත් තත්ත්වයක් අපි හදන්න ඕන. இதே போன்று இலக்கியம், சினிமாத்துறை, நாடகத்துறை போன்ற இந்த இலக்கியத்துறை இந்த யாழ்ப்பாண பகுதியில் நாங்கள் வளர்க்க வேண்டும். අනිකාකරේ වෛරයෙන් බලන මනස අයින් කරන්න ඕන. மற்றவரை பகையோடு பார்க்கும் அந்த மனநிலை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும். දෙතමනේ සහ කම්පණය අනිකාගෙන ආදරය තියෙන සමාජයක් අපි හදන්න ඕන. மற்றவர் தொடர்பாக அன்பு செலுத்தும் ஒரு நபரை நாங்கள் உருவாக்க வேண்டும். අපේ ජනතාව එහෙම තමයි. எங்கள் மக்களுக்கு தேவை அதுதான். මා දන්න මෙතන ඉන්න උතුරේ ජනතාව විශාල ප්‍රමාණයක්. எனக்கு தெரியும் இங்க இருக்கும் இந்த வடக்கில் வாழும் கணிசமான மக்கள் පළමු මතාව වෙන්න පුළුවන් මා දකින්නේ. முதலாவது தடவையாக இருக்கலாம் சில நேரம் இதை சந்தித்தது. ඒක අපි විශ්වාස කරලා තිබෙනවා. ஆனால் எங்களை நம்பி இருக்கின்றார்கள், நம்பி අපි ආදරයෙන් வாழ்ந்திருக்கிறார்கள். ළඟට තිබෙනවා. நாங்கள் எங்கள் அன்பாக நடந்து கொள்கிறார்கள். මම ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை வழங்குகிறேன். ඔබ අප කෙරෙහි තබා තිබෙන විශ්වාසය කිසිසේත්ම බිඳවටන්නේ නැති බව මම ඔබට සහතික කරනවා. நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை ஒரு போதும் நாங்கள் அதை இடைநிறுத்த மாட்டோம் என்று தீர்ப்பளிக்க மாட்டோம் என்று ඔබ පළමු වතාවට நீங்கள் முதல் கடமையாக ආණ්ඩුව කෙරෙහි විශ්වාස කරලා තිබෙනවා. அரசாங்கத்தை நம்பினீர்கள். ඉස්සර උතුර කොහොමද? முன்பு காலத்திலே இந்த வடமாகாணம் எப்படி හැමදාම ආණ්ඩුවට ගිහින් இந்த நாடும் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் මොකද செயல்பட்டது. යාපනයේ තිබුණු මතය? என்ன கருத்து இந்த வடமாகாணத்தில் இருந்தது? දකුණේ තියෙනවා සිංහල ආණ්ඩුවක්, උතුරේ අපේ දෙමළ ආණ්ඩුවක් ඕන කියලා කිව්වා. தென்பகுதியிலே ஒரு சிங்கள அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே வடமாகாணத்திற்கு எங்களுக்கு தமிழ் அரசாங்கம் ஒன்று தேவை. දකුණේ තිබුණු ආණ්ඩුව උතුරේ ජනතාවට දැනුනේ තමන්ගේ ආණ්ඩුවක් කියලා. தென்பகுதியில் இருக்கும் அரசாங்கம் நீங்கள் விளங்கவில்லை, நீங்கள் உணரவில்லை உங்களது அரசாங்கம் என்று. නැත්නම් මම ඔබට එකක් කියන්නම්. நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். දකුණේ තිබුණු ආණ්ඩුව දකුණේ ජනතාවට දැනුනේ තමන්ගේ ආණ්ඩුවක් කියලා. தென்பகுதியில் இருந்த அரசாங்கங்களுக்கு, தென்பகுதி மக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கவில்லை அந்த மக்களுடைய அரசாங்கம் என்று. උතුරට විතරක් නෙවෙයි දකුණටත් ඒ ආණ්ඩුව නෙවෙයි.
வடக்குக்கு மட்டுமல்ல தென்பகுதிக்கும் அவை அரசாங்கங்கள் அல்ல. ඉතා සීමිත පවුල් කීපයක වමනා වෙන හදපු ආණ්ඩු. ஒரு சில குடும்பங்களின் தேவைக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள் அல்ல. තමගේ මිතුරන් වෙනුවෙන් හදපු ආණ්ඩු. தமது நண்பர்களுக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள், තමගේ ඥාතීන් වෙනුවෙන් හදපු ආණ්ඩු. தமது உறவினர் உற்றாருக்கு தேவையான ඒවා அரசாங்கம். තමයි ලංකා ඉතිහාසයේම ආණ්ඩු. அவைதான் இலங்கை வரலாற்று முழுவதும் அமைத்த අපි அரசாங்கம். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையிலே முதல் தடவையாக ජනතාවගේ ආණ්ඩුවක් හදලා තිබෙනවා. மக்களுடைய ஆட்சி ஒன்று மலர்ந்திருக்கின்றது. අද යාපන ජීවත් වෙන විශ්වාස කරන අපේ ආණ්ඩුවක් කියලා. இந்த யாழ்ப்பாணத்தில் வாழும் மக்கள் நம்புகிறார்கள் அவர்களுடைய அரசாங்கம் என்று. දකුණේ ජනතාවත් එහෙමයි. தென்பகுதி மக்களும் அப்படித்தான். ඒ නිසා පළමු වතාවට ஆகவே முதல் தடவையாக උතුර දකුණ නැගෙනහිර வடக்கு தெற்கு கிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் සිංහල දෙමළ මුස්ලිම් சிங்களம் தமிழ் முஸ்லிம் සියලු දෙනාගේ ගෞරවයට ආදරයට භාජන ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. அனைத்து மக்களுடைய மதிப்பை பெற்றுக் கொடுக்கும் அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. ඒක තමයි වැදගත්ම හැරවුම. அதுதான் மிக முக்கியமான திருப்பு முனை. සැක කරන අපිට ඉස්සරහට යන්න බෑ. சந்தேகத்தோட எங்களுக்கு எதிர்த்து போக இயலாது. වෛරයෙන් රෝධයෙන් අපිට ඉස්සරහට යන්න බෑ. பகை முரண்பாடு காரணமாக எங்களுக்கு ஒன்று අපි ඉස්සරහට විශ්වාසය තියෙන්න ඕන. எங்களுக்கு முன்னுக்கு செல்ல வேண்டுமானால் நம்பிக்கை இருக்க வேண்டும். බාධා ලෝභ අපි විශ්වාස කරනවා. எனக்கு தெரியும் நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள். ඒක අපිට අලුත් අවස්ථාවක් ලැබෙලා තිබෙනවා. ஆகவே எங்களுக்கு புதிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ලංකාවේ පළමු වතාවට இலங்கை முதல் தடவையாக සියලු දෙනාගේ විශ්වාසය දිනගත්තු ආණ්ඩුවක්. அனைத்து மக்களுடைய ஆதரவு பெற்றுக் கொண்ட ஒரு அரசாங்கம். ඒ තමයි අපේ රට ගොඩනැගීමේ පදනම. அதுதான் நமது நாட்டை கட்டியெழுப்பும் அடித்தளம். ඒ පදනම මත අපි මේ රට ගොඩනගනවා. அந்த அடித்தளத்தை வைத்து நாங்கள் இந்த நாட்டை අපේ கட்டியெழுப்போம். නීති විධානාධිපති පහු කරනවා. நாங்கள் இந்த மக்களுடைய அந்த உறுதியை நாங்கள் நிலைநாட்டுவோம். සිංහල දෙමළ මුස්ලිම්ද சிங்களமா தமிழா முஸ்லிமான வேறுபாடு இல்லாமல், ධනය කියනවද ධනය නැද්ද காசு இருக்கா இல்லையா என்று பார்க்காமல், කිසිදු ભેදකින් තොරව எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் හැම කෙනාටම සාධාරණව නීතිය ඉටු වෙන රට அனைத்து மக்களுக்கும் சட்டம் சரியாக இயங்கும் ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்போம். ඒ අවශ්‍ය අපේ රට ගොඩනගන්න. அவை தேவை இந்த நாட்டை கட்டியெழுப்ப. නීති විධානාධිපති සාධාරණ ශිෂ්ටාර්ථ කළ යුතුයි. இந்த சட்டத்துறையை நியாயமான முறையில் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். ඊළඟට ජාතික සමගිය පදනම මත அதே போன்று இந்த தேசிய ஒற்றுமையின் அடித்தளத்தின் அடிப்படையில் අපේ ආර්ථික විශාල පදනමක් දැමිය යුතුයි. எமது பொருளாதாரத்திற்கு நாங்கள் ஒரு அடித்தளத்தை තිබෙනවා. போட வேண்டும். எமது நாடு விரையாக வருகின்றது. 2035 වසර ගත්තොත් 2025ஆம் ஆண்டு ලංකා ඉතිහාසයේ இலங்கை வரலாற்றிலே සෑම ආර්ථික දත්තයකින්ම හොඳම දත්ත ප්‍රමාණයට වාර්තා කරපු වසර 2035. அனைத்து பொருளாதார தரவுகளும் சிறப்பான தரவுகளாக இருந்த வருடம் தான் 2025ஆம் ஆண்டு வருடம் என்பது. වැඩිම ආදායම උපයපු වසර, அதிகூடிய வருமானம் ஈட்டிய வருடம், අඩුම අයවැය තිබුණු වසර, மிகவும் குறுகிய வரவு செலவு பற்றாக்குறை වැඩිම வருடம், සංචාරකයන් ආපු වසර, மிக கூடிய சுற்றுலா பயணிகள் வந்த වැඩිම දේශ ශ්‍රීලාංකිකයන් සල්ලි ආපු වසර, எல்லா அந்த வெளிநாட்டு ஊழியர்களும் காசு அனுப்பிய வருடம், மேலதிகமாக காசு அனுப்பிய வருடம், වැඩිම දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව ආදායම් උපයපු වසර, உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அதிகூடிய வருமானத்தை ஈட்டிய வருடம், වැඩිම ණය ගෙවපු වසර, அதிகூடிய அளவிலே கடன் செலுத்திய வருடம். ආර්ථික සාධකයෙන් අපි ඉස්සරහට යමින් තිබෙනවා. பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னோக்கி செல்கிறோம். ආර්ථික කොච්චර උඩ ඉහළ සාධකවලින් ඉස්සරහට ගියත් වැඩක් නැහැ. பொருளாதாரம் எந்த அளவு வளர்ந்தாலும் பிரயோசனம் இல்லை. ඒ ආර්ථික ප්‍රතිලාභ ජනතාවට ගලාගෙන එන්න ඕන. அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் பயன்கள் மக்களுக்கு வந்து சேரும். ආර්ථික ත්‍රිවිධ අමුදාව වෙනදාරින් බලවල ත්‍රිවිධ ආරම්භ තිබෙනවා. முப்படைகளுக்கும் நபர்களை இணைத்துக் கொள்ள நாங்கள் එවන් මොකද දරුවන් මේවට அவற்றிற்கு உங்களது பிள்ளைகளை அனுப்புங்கள். අපිට ඕන හැම භාෂාවකම කතා කරන පොලිසිය எங்களுக்கு தேவை அனைத்து மொழிகளிலும் செயல்படக்கூடிய நபர்கள். සම භාෂාව නිපුණතාවය තියෙන අමුදාව நமக்கு தேவை எல்லா மொழிகளிலும் சிறப்பான ஒரு முப்படை. ඒක තමයි හැම කෙනාටම සමාන බව දැනෙන්නේ. அப்பத்தான் எல்லாருக்கும் ஒரு சமன் நாணயம். අපි ආර්ථික ප්‍රතිලාභ පාලනය කළාගෙන යමු. ஆகவே பொருளாதார கீழ்மட்டம் வரையும் கடன் வரும். මේ දීප්ව කුමාරතුමෝ විනාශ වූ කුසාරාන්තර වන්දි ගෙවනු. ජනින්න කුමාරතුමෝ වන්දි ගෙවනු. விஸ்வாசுலி இந்த சூறாவளியில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்து வருகிறோம். අපිට ඕන ආර්ථික ප්‍රතිලාභ ගම්වල ජනතාවට ගලාගෙන ආර්ථික පදන්න. எங்களுக்கு தேவை அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் பயன்கள் கீழ்மட்டம் வரையும் கடந்து வருவோம். අපි හිතනවා நாங்கள் நினைக்கிறோம் අපේ රටේ දුප්පත්කම මුලින් උපුටා ගමන ආණ්ඩුව බවට අපේ ආණ්ඩුව පත් වෙනවා. நமது நாட்டிலே
வறுமையை ஒழித்து கட்டும் அரசாங்கமாக எங்களது அரசாங்கம் திகழும் என்பதை நான் கூற விரும்புகிறேன். විසුදු පවුලක් ஒரு குடும்பமும் ඉන්ද්‍රිය වාහනකතුව ஒரு வீடு இல்லாமல் හොඳ ආදාය මාර්ගයකතුව ஒரு வருமான வழி இல்லாமல் අධ්‍යාපනයකතුව பிள்ளைகளுக்கு கல்வி இல்லாமல் නිරෝගී සම්පන්න ජීවිතයකතුව ஒரு நல்ல சுகாதாரத்துறை இல்லாமல் මානසික නිදහසකතුව ஒரு உடல் ரீதியான நிம்மதி இல்லாமல் විසුදු පවුලක් අපේ රටේ ජීවත් වෙන්න ඕනේ. எந்த ஒரு குடும்பமும் வெளிநாட்டிலே வாழக்கூடாது. ඒකට කාලයක් යයි. அதற்கு சில காலங்கள் අපි கடக்கலாம். අපේක්ෂාවක් තිබෙනවා. ஆனால் எங்களது எதிர்பார்ப்பு අපේ இருக்கிறது. රටේ හැම අම්මා තාත්තගෙකුටම எமது நாட்டில் அனைத்து பெற்றோர்களுக்கும் නොපෙනෙන්න ගෙයක් දොරක් நடையாமல் இருக்க ஒரு வீடு, දරුවන් හොඳ අධ්‍යාපනය பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, නිරෝගී සම්පන්න ජීවිතයක් நல்ல சுகாதாரத்துறை, හොඳ ආදාය මාර්ගයක් நல்ல வருமான வழி, මානසික නිදහස සහිත පුරවැසියන් බවට පත් කරන්න. உள ரீதியாக ஒரு நிம்மதியான நபர்களை பிரஜைகளை நாங்கள் உருவாக்க ඒක வேண்டும். තමයි හිනාවක් වෙන මුහුණක් හම් වෙන්නේ. சிரிப்பு புன்சிரிப்புள்ள முகங்களை நாங்கள் ඒක காணுவோம். තමයි සතුටින් පිරුණු මිනිස්සු වෙන්නේ. அப்போதுதான் சந்தோஷமாக இருக்கும் நபர்கள் நாங்கள் ඒක சந்திப்போம். තමයි දුක කියන මිනිස්සුන්ට මුල දෙන්නේ. அப்போதுதான் கவலை இல்லாத மனிதர்கள் சந்திப்போம். අපිට එහෙම රටක් ගොඩ දින අපේක්ෂාව තියෙනවා. அவ்வாறான ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் தேவை எனக்கு இருக்கு. ඒ නිසා අපි ඔබට ආරාධනා කරන්නේ. ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். අපි තාම ශක්තිමත්ව நாங்கள் மிகவும் உறுதியாக මේ රට ගොඩ දින ව්‍යායාමයට ඔබදිමු. இந்த நாட்டை கட்டியெழுப்பும் அந்த செயல்பாட்டுடன் මානවයේ ஒன்றிணைவோம். විශාල කාර්යභාරයක් අපේ රාජ්‍ය නිලධාරීන්ට. இதில் மிகப்பெரிய பங்கு எமது அரசு அதிகாரிகள் ඒ ඉන්න ග්‍රාම සේවක මාතෘ இங்கு இருக்கின்றார்கள். கிராம ආර්ථික சேவை සම්බන්ධ නිලධාරීන් பொருளாதார அந்த டிஓமார்கள், ඒ වගේම සමුද්‍ර නිලධාරීන් அதே போன்று சமுர்த்தி உத்தியோகர்கள், එයාගේ පහළ ශේෂ්ත්‍ර වැඩ කරන ග්‍රාම අමාත්‍ය වැඩ කරන නිලධාරී මාතෘ ඉන්නවා. கிராம மட்டத்திலே பணிபுரியும் நபர்கள் இருக்கின்றீர்கள். අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් ගමේ සම්මාර්ථන සමය අයවැයට වෙන් කරලා තිබෙනවා. நாங்கள் இந்த கிராமத்தை கட்டியெழுப்பதற்காக பெருமளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம். හැබැයි ඔය ගේදන් කරලා වැඩ කරන්න පුළුවන් කරලා වෙන්නේ තමුන්වහන්සේ වැඩ කරුත් විතරයි. அவற்றை சரியான முறையிலே பயன்படுத்த முடிவது நீங்கள் சரியாக යාළුවෝ අපි යාපනයේ ගමන පාරවල් හදන විතර அடுத்த வருடத்திலே පාරවල් හදන විතර யாழ்ப்பாண வீதிகளை புனரமைப்பதற்கு நாங்கள் ஒதுக்கினோம் 250 மில்லியன். 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம். ඒ විශාල මුදල් ප්‍රමාණයක් අපි වෙන් කරා. பெரிய ஒரு நிதியை මේ நாங்கள் උතුරු පළාතේ ගමන පාරවල් හදන මිලියන 5000ක් වෙන් කරා. இந்த வடமாகாணத்திலே பாதைகள் புனரமைப்பதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம். හැබැයි සමහර සල්ලි ඉතුරු වෙලා ආවා. ஆனால் கொஞ்சம் நீதியாக திரும்ப அரசாங்கத்திற்கு போனது. ඉතුරු කරන්න එපා. ඒ අවුරුද්දේ විශාල මුදල් ප්‍රමාණයක් ගම්වල සම්මානයට කරලා තියෙනවා. ඔයගොල්ලෝ වැඩ කරන්න ඒ මුදල් ටික ගමේ ජනතාවට අවශ්‍ය පාසුකම් ටික හදන්න දෙන්න. ஆகவே நிதியை செலவழிக்காமல் திரும்ப அனுப்பாமல் அந்த கிராமத்தின் அபிவிருத்தியை நீங்கள் செயல்படுத்துவதற்காக செயல்படுங்கள் என்பதை நான் ඒගොල්ලෝ கேட்டுக்கொள்கிறேன். අපේ ජනතාවගේ ජීවිතය ඉක්මනින් වේගවත් උසස් කරන්න පුළුවන්. அப்போதுதான் எனது இந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை வேகமாக எங்களுக்கு உயர்த்த முடியும். ගොඩක් අපිට වැඩ තියෙනවා. நிறைய வேலைகள் பணிகள் எங்களுக்கு இருக்கின்றன. හැබැයි වැඩ අතර ප්‍රධානම වැඩේ මත්ද්‍රව්‍ය මුදල් පිටුපත් කරනවා. அந்த அனைத்து பணிகளுக்குள்ளும் இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலை தோற்கடிப்பது பிரதானமான ஒரு பணியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். අභ්‍යවෘත සම්බන්ධ අපරාධකාරෝන් විනාශ කරනවා. பாதாள உலக கோஷ்டிகள் ஆயுதம் ஏந்திருக்கின்றார்கள், அவரை ஒழித்து கட்ட வேண்டும். මත්ද්‍රව්‍ය ව්‍යසනයෙන් විනාශ කරනවා. இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். මේ ව්‍යසනයෙන් අපේ ගම්, අපේ නගර, අපේ ජාතිය උදව ගන්න ඕන. இந்த அச்சுறுத்தலில் இருந்து எமது கிராமம், நகரம், அந்த பகுதி, நாடு அனைத்தையும் நாங்கள் மீட்டெடுக்க ඒ வேண்டும். වෙනුවෙන් අපි හැමදෙනාම එක්ව වැඩ කරන්න කියලා සිටින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි. නන්දි වණකම්. இந்த அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு இறுதிப் பகுதியிலே நன்றி வழக்கப்படுத்துகிறோம். ජනාධිපතිතුමනි වේදිකාවේ මතක් ප්‍රතිමත අපි තම ගෞරවයෙන් ආරාධනය කරනවා ඔබතුමාට යාපන දිස්ත්‍රික්කයේ විශිෂ්ට උපහාරයක් මේ මොහොතේදී පිළිගැනීම සඳහා